தான் இந்த காவல்துறைக்கு தெரியாதா, இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? ஆகவே அவருடைய கடமையிலிருந்து தட்டி கலப்பதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்திருப்ப என்றுதான் நான் கருதுகிறேன். சார், இந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்று விஜய் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? இதையெல்லாம் நீங்க கேட்குற கேள்வி எல்லாம் ஒரு கற்பனையான கேள்வியை தான் நான் பார்க்குறேன். நடவடிக்கை எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா? எவ்வளோ பெரிய துயரம் அதைத்தான் பார்க்கணும். இன்றைக்கு போன உயிர் மேல முடியும். நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இழந்தா நமக்கு எவ்வளவு வேதனை நினைக்கணும். அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசணும். தயவு செய்து அரசியல் இது எந்த இடத்துல தவறு நடந்தது, அது எப்படி என்ன காரணத்துக்கு நடந்தது, இதைத்தான் நாம் அலசி ஆராய்ந்து அதற்கு ஒரு இறுதி வடிவு கொடுக்குது. இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படாதுன்னு பார்க்க வேண்டும். இதையெல்லாம் பார்க்க வேண்டும். இதை விட்டு இது இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா இதுக்கு இதையெல்லாம் பேசுவது இந்த இடத்தில் சரியாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்ல, இப்படி சொல்றேனே, மதிப்பு முடியாத விலை மதிக்க முடியாத உயிரை இழந்து இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது. ஒவ்வொருவரும் ஒரு மனநிலையில் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும், நம்முடைய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மனித உயிர் முக்கியம். மக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற பொழுது அந்த கலந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது நினைப்பாங்க. இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படக்கூடாது. அதைத்தான் நான் இங்கே விளக்கி சொல்லிட்டு இருக்கிறேன். நடந்த நிகழ்வு மிக மிக ஒரு கொடூரமான நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். மிக மிக வேதனையான ஒரு அதிர்ச்சியான நிகழ்வாக தான் பார்க்குறேன். இன்றைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இன்றைக்கு இதுவரை தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு பேர் இறந்ததாக தெரியவில்லை, எனக்கு தெரிந்தவரை தெரியவில்லை. ஆக இது பல பேர் 39 பேர் இறந்திருக்காரு சொன்னால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. பொதுவாக சொன்ன ஒருவரை குறிப்பிட்டு சொன்னால் சரியாக எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இன்றைக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் அணுவும் உள்ள கட்சிகள். அந்த அணுவும் உள்ள கட்சியை சேர்ந்த தலைவர்கள், அவருடைய தொண்டர்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க, ஒரு கட்டமைப்பு இருக்கு. அந்த கட்டமைப்பு வளையத்துக்குள் அதில் கொண்டு ஒரு கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவது, அதை எப்படி ஒழுங்குபடுத்துவது, அதையெல்லாம் அவர்களுக்கு பல கூட்டங்கள் நடத்தி அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் கூட்டம் நடத்துகின்ற பொழுது அதில் சின்ன சின்ன அசம்பாவங்கள் தவிர்க்கப்படும். இப்படிப்பட்ட பெரும் அசம்பாவங்கள் ஏற்படாத வண்ணம்